அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். மீண்டும் ஒரு புதிய பதிவில் உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் ரொம்ப நலமா இருக்கிறேன். அத மாதிரி நீங்க எல்லாரும் நலமா ஆரோக்கியமா சந்தோஷமா இருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த பதிவுக்குள்ளார போகலாம். இந்த பதிவை தயவு செய்து யாருமே ஸ்கிப் பண்ணாதீங்க. கொடுப்பினை இருந்தால் மட்டுமே இத்தகைய அரிய பதிவுகள் நம்ம கண்களில் படும். ஏன்னா இந்த பதிவுகளில் நம்ம பார்க்கக்கூடிய சில விஷயங்கள் இதுநாள் வரை நீங்க கேள்விப்பட்டிருக்காத விஷயங்களாக இருக்கும். இதனால் வரை உங்க கண்களில் படாத ஒரு மிக அற்புதமான அதிசயமான கோவிலை பற்றிய ஒரு தகவலையும் உங்க கூட நான் இந்த பதிவில் பகிர்ந்துக்க போறேன். ஸோ யாரும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் கொஞ்சம் நிமிடங்களை செலவு செய்து இந்த பதிவை பார்க்கணும் அப்படிங்கிறத நான் கேட்டுக்கிறேன். என்னங்க ரொம்ப ஓவரா பீடிகைலாம் போடுறீங்க, என்ன சொல்ல போறீங்க அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். இந்த ஆடி மாதம் அப்படின்னாலே வேப்பிலைக்கு ஒரு தனி மகத்துவம் உண்டு. வேப்பிலையை போற்றி வழிபடக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த ஆடி மாதம். ஏன்னா ஆடி அப்படிங்கிறதே ஒரு பெண்ணினுடைய பெயர். அந்த பெண் வேற யாரும் கிடையாது. நம்ம மரங்களாக பார்க்கக்கூடிய இந்த வேப்பிலை மரங்கள் தான் ஆடி அப்படிங்கிற அந்த பெண். அந்த பெண்ணோட பெயர்னால தான் இந்த மாதத்தை நாம் அழைக்கிறோம். அது ஒரு தனி கதை. அதை பற்றி நான் பல பதிவுகளில் உங்ககிட்ட பகிர்ந்திருக்கிறேன். அந்த வேப்பிலை மரத்திலிருந்து மிக மிக அற்புதமான வேப்பிலை மாலை மற்றும் வேப்பிலை பிரேஸ்லெட், நீம் மாலை அண்ட் நீம் பிரேஸ்லெட் நமக்காக இப்போ ரெடியாக இருக்குது. யார் இதை ரெடி பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஹரிகேசநல்லூர் வெங்கட்ராமன் சார் எவ்வளவு புகழ்பெற்றவர் அப்படின்ட்டு. அவங்களுடைய சன் திரு HV கிருஷ்ணபிரசாத் சார் ஸ்ரீ யோக வராக ட்ரேடர்ஸ் மூலமாக நல்ல மக்களுக்காக நல்ல பல ஆன்மீக பொருட்களை தயாரித்து அதை ஃபர்ஸ்ட் ப்ரீமியம் குவாலிட்டியில் பல ஆண்டுகளாக வழங்கி கொண்டிருக்கிறார். அவர் தான் இந்த பொருளை இந்த ஆடி மாதத்தில் ரொம்ப பவர்ஃபுல்லான அதை எந்த வகையிலெல்லாம் அதற்கு எனர்ஜி கொடுக்க முடியுமோ அந்த வகையில் அதற்கு எனர்ஜி கொடுத்து இப்போ அது ரெடியாக இருக்குது. ஸோ இந்த நீம் மாலா அண்டு நீம் பிரேஸ்லெட் யார் ஒருத்தவங்க அவங்க கழுத்துலேயோ அவங்க கைகள்லையோ போட்டுக்கிறாங்களோ நிச்சயமாக அவர்களை எந்தவித கெட்ட சக்திகளும் தீய சக்திகளும் அண்டவே அண்டாது. எத்தகைய தோஷமும் அவர்களை அண்டவே அண்டாதுங்க. இதை நீங்கள் எழுதி வச்சுக்கலாம். ஏன்னா அவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு நீம் மாலையை தான் அவர் ரெடி பண்ணியிருக்கிறாரு. ரெடி பண்ணி அப்படியே சும்மா உங்களுக்கு கொடுக்கல. இந்த ஆடி மாதத்தில் அம்மன் கோவில் எல்லாமே ரொம்ப விசேஷமானது. முதல்ல அந்த நீம் மாலைகளை அவர் எத்தனை அம்மன்களுக்கு போட்டிருக்காரு அப்படிங்கிறத சொல்லிடுறேன். அவர் இருக்கக்கூடிய இடம் நங்கநல்லூர். அதனால் நங்கநல்லூரில் இருக்கக்கூடிய கருமாரியம்மன் கோவிலில் அந்த மாலைகளை எல்லாம் அம்மனுக்கு போட்டு அதுக்கப்புறம் திருவேற்காடு, அதுக்கப்புறம் மாங்காடு காமாட்சி அம்மன், அதன் பிறகு மிக முக்கியமான ஒரு கோவில் மாங்காடுல இருக்கக்கூடிய மாந்தி அம்மன் அப்படிங்கிற ஒரு கோவில்லையும் அந்த வேப்ப மாலை வேப்ப பிரேஸ்லெட்லாம் வச்சு பூஜை பண்ணி அதுக்கப்புறம் தான் அது நம்ம கிட்ட வரப்போகுது. அப்படின்னா அதில் எவ்வளோ பவர் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ வாங்க அந்த மாலைகள் அதுக்கப்புறம் பிரேஸ்லெட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்களும் பார்த்துருங்க. இப்போ நீங்கள் பார்க்கக்கூடியது தாங்க வேப்ப மாலை, அதுக்கப்புறம் வேப்ப பிரேஸ்லெட்டு. இது வரைக்கும் இப்படி ஒரு ஆன்மீக பொருளை நீங்கள் வேறு எங்கேயும் பார்த்துருக்க முடியாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ப்ரீமியம் குவாலிட்டி முதல் தரமான ஒரு ஆன்மீக பொருளை தான் நீங்கள் பார்க்குறீங்கங்க. வேம்புக்கு எப்பொழுதுமே நல்ல ஒரு கிருமி நாசினி அப்படின்னு நம்ம வேம்பு அழைப்போம். அந்த வேம்பு மரத்திலிருந்து செய்யப்பட்ட இந்த பீட்ஸ் எல்லாம் வச்சு இந்த மாலையும் இந்த பிரேஸ்லெட்டும் செஞ்சுருக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, இத்தனை கோவில்களில் வச்சு பூஜை பண்ணதுக்கப்புறம் தான் நமக்கு இதை அனுப்புகிறாங்க. இந்த மாலை 108 அந்த கவுண்டிங்கில் இருக்கும். ஸோ நீங்கள் ஜப மாலையாகவும் நீங்கள் பயன்படுத்தலாம். மற்ற பூஜையில் நீங்கள் அந்த 108 கவுண்டிங் சொல்கிறதுக்கும் இதை நீங்கள் பயன்படுத்தலாம். கழுத்தில் அணியலாம். அதை மாதிரி இதை பசங்க படிக்கிற பசங்க, காலேஜுக்கு போகிற பசங்க, எக்ஸாமுக்கு ரெடி ஆகிற பசங்க அவங்க எல்லாருமே இதை போட்டுக்கலாம். வயது வித்தியாசமின்றி அனைவருமே இதை போட்டுக்கலாம். நல்ல ஒரு வைப்ரேஷன், நேர்மறையான ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாலை உங்களுக்கு வேணும்னா இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 600 ருபீஸு. இந்த பிரேஸ்லெட்டோட விலை பார்த்தீங்கன்னா 300 ருபீஸு. நம்ம எத்தனையோ விஷயங்களுக்காக எவ்வளோ செலவு பண்ணுறோம். நம்மை எந்த ஒரு துஷ்ட சக்தியிலிருந்து காப்பதற்காக நமக்கு நாமே செய்யக்கூடிய ஒரு விஷயம்தான் இந்த மாலைகளையும் இந்த பிரேஸ்லெட்லையும் நம்ம அணிந்து கொள்வது.
ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இதை நீங்கள் தாராளமாக ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. நிறைய அம்மன் கோவில்களில் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் மாந்தி அம்மன் அப்படிங்கிற கோவிலுக்கு இது வரைக்கும் யாராவது போயிருக்கீங்களா? போயிருந்தீங்கன்னா நிச்சயமாக கமெண்ட் செக்ஷனில் என் கூட ஷேர் பண்ணுங்கள். மிக சில இடங்களில் மட்டுமே இந்த மாந்தி அம்மனுக்கு கோவில்கள் இருக்குது. அதில் மாங்காடு காமாட்சி அம்மன் கோவிலுக்கு உபகோவிலாக மாங்காடு காமாட்சி அம்மனுக்கு தங்கையாக இந்த மாந்தி அம்மன் அந்த லொக்காலிட்டிலேயே இந்த கோவிலும் இருக்குது. ஸோ இது நம்ம அனைவரும் பார்க்க வேண்டிய மிக மிக அற்புதமான கோவில். யாருக்கெல்லாம் அந்த மாந்தி தோஷம் அல்லது சனி தொடர்பான தோஷங்கள் இருக்குதோ அது எல்லாமே இந்த கோவிலுக்கு நம்ம போனோம்னா நிவர்த்தியாகிடும். மாந்தி அப்படிங்கிறது வேற யாரும் கிடையாது, சனி பகவானோட பையன்தான் மாந்தி அல்லது குளிகன் அப்படின்னு நம்ம அழைக்கிறோம். இந்த தோஷம் ஒருத்தர் ஜாதகத்தில் இருந்ததுன்னா மரணம் அல்லது மரணத்திற்கு ஈடான ஏதாவது இழப்புகள் அவங்க வாழ்க்கையில் நடைபெறும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அத்தகைய தோஷங்கள் அது மட்டும் இல்லாமல் ஏவல், பில்லி, சூனியம், கண்திருஷ்டி, தொழிலில் போட்டி, பொறாமை இப்படிப்பட்ட பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டவர்கள், உடல் சோர்வு, உடல் நோய், எங்கே போயும் உடல் குணமாகவே இல்லை, வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் இல்லை அப்படின்னு இருந்தீங்கன்னா நிச்சயமாக இந்த மாந்தி அம்மன் கோவிலுக்கு அவசியம் நீங்கள் போயிட்டு வாங்க. அந்த மாந்தி அம்மன் கோவிலில் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை காலையில் 10:30 12 மணி வரைக்கும், அதாவது குளிகை நேரத்தில் நம்மளுக்கு அந்த சுத்தி போடுறது அப்படிங்கிறது, திருஷ்டி கழிக்கிறது அப்படிங்கிறது அங்கே இருக்கிறவங்களே பண்ணுறாங்க. இதற்காக எந்தவித கட்டணமும் அவங்க வாங்குறது இல்லை, நம்ம என்ன தரமோ அதை வாங்கிக்கிறாங்க. ஆனால் நீங்கள் கோவிலுக்கு போகும்போது ஒரு பன்னீர் பாட்டில் மட்டும் எடுத்துகிட்டு போங்க. அதுக்கப்புறம் ஒரு காலி பாட்டில் எடுத்துகிட்டு போங்க. அது நமக்கு பன்னீரோட மஞ்சள் கலந்து நமக்கு பிரசாதமாக தருவாங்களாம். ஸோ இதை யாருமே தவற விட்டுடாதீங்க. இப்போ அந்த கோவில் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய கோவில் தாங்க சென்னை மாங்காட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய கோயில், மாங்காடு காமாட்சி அம்மன் கோவிலோட உபகோவில். இங்கே இருக்கக்கூடிய அம்மன் கோவில் ரொம்ப சின்னது தான், ஆனால் அதோடைய சக்தி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பெருசு. ஒரு காலத்தில் மாயாசூரன் அப்படின்னு ஒருத்தவன் வாழ்ந்துட்டு வந்தான். சாகாத வரம் பெற்றிருந்தான், மும்மூர்த்திகளிடமும் சாகாத வரம் பெற்றிருந்தான். இங்கே இருக்கக்கூடிய மக்களை கொடுமைப்படுத்தினான். அவனுடைய கொடுமை தாங்க முடியாமல் பக்கத்தில் இருந்த சோலை அம்மனிடம் போய் மக்கள் முறையிட்டார்கள். அதற்கு சோலை அம்மன் அப்படிங்கிறவங்க, நான் விஷ்ணுவோட அவதாரம், என்னால் அவனை அழிக்க முடியாது, என்னுடைய தங்கை மாந்தி அம்மன் இருக்கிறாள், அவங்கிட்ட போய் நீங்கள் முறையிடுங்க அப்படின்னு சொன்னதால் மாந்தி அம்மன் கிட்ட போய் எல்லாரும் முறையிடுறாங்க. மக்கள் குறையை தீர்ப்பதற்காக மாந்தி அம்மன் மாங்காடு சேர்கிறாள். அப்பொழுது இந்த மாய அசுரன் பல உருவங்களாக மாறினான். சிங்கம், யானை, புலி, யாரா வேணாலும் அவன் மாறினான் மாய அசுரன். ஏன்னா மாயை அவன் ஒரு இலூஷன், எப்படி வேணாலும் அவன் மாறுவான். ஸோ மாந்தி அம்மன் என்ன பண்ணாங்கன்னா, உன்னை அழிக்க தான் முடியாது, ஆனால் உன்னை விட ஒரு பெரிய சக்தி கிட்ட நீ சரணாகதி தான் அடையணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணாங்கன்னா, போர் நடக்கும்போது மாய அசுரன் ஒரு குழந்தையாக மாறினான். அந்த குழந்தையை எடுத்து மாந்தி அம்மன் தன்னுடைய காதில் இருந்த குண்டலத்தை கழட்டிட்டு காதில் ஓட்டையில் அவனை மாட்டிட்டாங்க. காதை ஒரு தொட்டில் மாதிரி ஆக்கிட்டாங்க, கம்மல் மாதிரி அவனை போட்டுக்கிட்டாங்க. அன்றிலிருந்து மக்களுக்கு எந்தவித தொல்லையும் தருவதில்லை. இதை பார்த்த சோலையம்மன், நீ இங்கேயே தங்கி இந்த மக்களுக்கு அருள் புரிய வேண்டும், நான் சோலையில் தங்கி மக்களுக்கு அருள் புரிகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போயிலிருந்து மாந்தி அம்மன் இங்கே இருந்து மாந்தியால் ஏற்படும் அனைத்து விதமான தோஷங்களையும் நீக்கிறாங்க. சனி பகவானால் ஏற்படப்படும் தாக்கத்தையும் அந்த தீய சக்திகளால் ஏற்படும் கஷ்டத்தையும் அவங்க சரி பண்ணுறாங்க. ஸோ வாய்ப்பு இருக்கிறவங்க சென்னைக்கு வரும்போதோ, சென்னையில் தான் நீங்கள் இருக்கீங்கன்னா இந்த கோயிலுக்கு அவசியம் போங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள். யாருமே யோசிக்காதீங்க. இந்த வேப்ப மாலை, அதுக்கப்புறம் இந்த வேப்ப பிரேஸ்லெட் யார் வேணாலும் எப்போ வேணாலும் தங்களுடைய கழுத்துலேயோ கைகள்லேயும் போட்டுக்கலாம். எந்த ஒரு கண் திருஷ்டி, தீய எண்ணங்களோடு யாராவது ஒருத்தவங்க கிட்ட வந்தாங்கன்னா அவங்களுடைய வேலையும் உங்களிடம் பலிக்காது. ஏன்னா இது அவ்வளவு சக்தி வாய்ந்தது, உங்களை பாதுகாக்கும் அரணாக இருந்து செயல்படக்கூடியது. ஸோ யாரும் மிஸ் பண்ணாதீங்க. தேவைப்பட்டதுன்னா நான் கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. இல்லை நேரடியாக நான் நங்கநல்லூர் அவங்க ஆஃபீஸ்லேயே போயிட்டு நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னாலும் அவங்க ஆஃபீஸ் அட்ரெஸ்ஸு இல்லை வெப்சைட்டில் நீங்கள் புக் பண்ணுறதுனாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். எல்லாத்தோட டீட்டெயில்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். வேணுங்கிறவங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க. நன்றி.